இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் 31 இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தங்கத்தை பத்தி. 2024 தங்கம் எப்படிலாம் இருந்திருக்கு. மொத்தம் 4 விதமா பிரிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. அதுல முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா ஏன் தங்கத்துக்கு ஏன் போறோம். 2வது பாட்டு என்னது வழியெல்லாம் தங்கத்தை வாங்கலாம். 3வது பாட்டு தங்கத்தை வாங்கும்போது நம்ம எதெல்லாம் யோசிக்கணும், கவனத்தில் கொள்ளணும். 4வது பாட்டு இன்னைக்கு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் உலக தங்க வர்த்தக கூட்டமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அந்த அறிக்கையை பத்தி அரசும் வாங்க இந்த பார்ட்ஸை பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வை கோல்டு ஏன் தங்கம்? இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மொத்தம் 3 ரீசன் சொல்லலாம். என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, தங்கம் இருந்ததுன்னா நமக்கு எப்போ பண தேவை இருக்கோ அப்போ தங்கத்தை ஈஸியாக பணமாக மாற்றிக்க முடியும். நீங்க உங்க ஊர்ல இருந்தாலும் ரைட்டு, இல்லை வேற மாவட்டத்துக்கு போனாலும் ரைட்டு, வேற மாநிலத்துக்கு போனாலும் ரைட்டு, வேற நாட்டுக்கு போனாலும் ரைட்டு, தங்கத்தோட மதிப்பு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது, இந்த தங்கத்துல முதலீடு செஞ்சு வைக்கிறது மூலமா பணவீக்கம்ங்கிறதா இன்னைக்கு நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அதே அளவுக்கான பொருளை அதே 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது, ரேட் ஏறி இருக்கும். இதை பணவீக்கம்னு சொல்லுவோம், இல்லை பண மதிப்பு குறையுதுன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சேஃப் கார்டு, ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து உங்க பொண்ணு படிப்பு, உங்க பையன் படிப்பு, கல்யாணம், அவங்களோட மேற்படிப்பு, உங்க தொழில் அபிவிருத்தி, இதுக்கெல்லாம் இருந்ததுன்னா நீங்க மற்றதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சேஃபா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் ஈஸியா கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நான் ஆட் பண்றேன், உங்க ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. எப்படிலாம் இது ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தங்கத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். தங்கத்தை எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தங்க நகை கடைக்கு போயிட்டு தங்கத்தை நகையாகவோ காசாகவோ வாங்கி வைக்கலாம், விச் இஸ் பிசிக்கல் கோல்டு. அதே மாதிரி ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிம்போம். இல்லைங்க கோல்டு பீஸ் காமன் நேம், நம்ம ஜெராக்ஸுக்கும் காப்பியருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லலாம். இது 2வது வழி. 3வது வழி பார்த்தீங்கன்னா சவரின் கோல்டு பாண்ட் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்டை வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2024 வந்து அந்த பாண்டோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு தெரியும். 2025 அதை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ ஜென்ரலா நீங்க பிசிக்கல் கோல்டாவோ இல்லை கோல்டு ETFலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களோட நேரத்தையும் உங்களோட பாதுகாப்பு அம்சத்தையும் பொறுத்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு என்னோட கோலுக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செய்யறதுக்கு நான் ரெடி. தங்கத்துல முதலீடு செய்யும் போது எதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட்டுங்க. நீங்க யார்கிட்ட தங்கம் வாங்குறீங்க, தங்க நகையை போயிட்டு இல்லை தங்க காசா போயிட்டு வாங்குனீங்கன்னா, எந்த கடையில தங்க நகை வாங்குறீங்க இல்லை தங்க காசு வாங்குறீங்க, அவங்களோட தரம் என்ன, 916 22 கேரட் வாங்குறீங்களா, 24 கேரட் வாங்குறீங்களா, அவங்க ஹால்மார்க் வாங்கியிருக்காங்களா நகைக்கு, UID இப்போ ரீசெண்டா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க தங்க நகையா இருந்தா. அதே மாதிரி அவங்க பாதுகாப்பு அம்சம் என்ன நீங்க வச்சிருக்கீங்க வீட்டுல, நீங்க தங்க நகையை வாங்கிருந்தீங்களா, தங்க காசை வாங்கிருந்தீங்கன்னா பாதுகாப்பு பண்றதுக்கு உங்க வீட்டுல ப்ரொவிஷன் இருக்கா, இல்லைன்னா பேங்க் லாக்கர்ல போய் பண்ண போறீங்களா, பேங்க் லாக்கருக்கு நீங்க அடிஷனலா பே பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா, இது ஒண்ணு. அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் கோல்டு, ஒரு ETF போறேன் அப்படின்னா என் கோல் இதுதான் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கோல்டோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த ETF பர்ச்சேஸ் பண்ணிட்டே வரலாம். இந்த ETF பர்ச்சேஸ் பண்றதுல இருக்க ஒரே ஒரு டிமெரிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் பண்ணிப்பாங்க. நான் ஒரு 1000 ரூபாய் போட்டேன் போன மாசம், இந்த மந்த் தங்க விலை குறைஞ்சிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா தங்க காசாவோ தங்க நகையாவோ வாங்கி வச்சீங்கன்னா நீங்க அது மாதிரி கம்பேர் பண்ண மாட்டீங்க. என்கிட்ட சேஃபா இருக்கு, தங்க காசு இருக்கு, தங்க நகை இருக்கு, சேஃபா இருக்கு, அந்த மைண்ட் செட் இருக்கும். டிஜிட்டல் கோல்டா இருந்தா வேல்யூ குறைஞ்சிருச்சு, பாக்குறமே நம்ம பார்க்கும்போது வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தா டிஜிட்டல் கோல்டு பக்கம் வராதிங்க. டெய்லி தோண்டி பாக்குறியா? ஐயோ, சந்தேகப்பட்டு தோண்டி பார்த்தா எப்படி வளரும்? பேங்க் லாக்கருக்கு காசு கொடுத்து நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சுக்கிறது தான் ஃபார் பெட்டர். இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டும். தங்க நகை வர்த்தக கூட்டமைப்பு, தங்க வர்த்தக கூட்டமைப்பு இல்லைன்னா கோல்டு கவுன்சில், வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட பெண்கள் வந்து 24,000 டன் தங்கம் வச்சிருக்காங்க, நகையாவோ இல்ல காசாவோ. இது வந்து உலகத்துல எந்த நாட்டை விட அதிகம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், US அமெரிக்கா, அவங்க வந்து வல்லரசு, அவங்கள்ட்ட டோட்டலாவே 8,000 டன் கோல்டு தான் ரிசர்வ் இருக்கு. ஜெர்மனி அவங்கள்ட்ட 3,300 டன் கோல்டு தான் ரிசர்வ் இருக்கு. இட்டாலி அவங்ககிட்ட 2,450 டன் கோல்டு தான் ரிசர்வ் இருக்கு. பிரான்ஸ் அவங்ககிட்ட 2,400 டன் கோல்டு தான் ரிசர்வ் இருக்கு. ரஷ்யா அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 1,900 டன் கோல்டு தான் ரிசர்வ் இருக்கு. இதுதான் அவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட். இதுல இன்னொரு ரிப்போர்ட் தெரியுமா, இந்த 24,000 டன் தங்கத்துல 40% வந்து சவுத் இந்தியால இருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா
இந்த 4 ஸ்டேட் 5 ஸ்டேட்டுக்குள்ளதான் 40% ஆஃப் 24,000 டன் இருக்கு. ஓகேங்களா. இது இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டு பெண்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்றதுக்கு, நம்மள்கிட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 6,720 டன் தங்கம் இருக்கு. சோ நீங்க பெண்கள் எல்லாம், வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம், சகோதரிகள் ஆகட்டும், உங்களோட இல்லத்தரசி ஆகட்டும், உங்க அம்மாவாகட்டும், எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க. சிறந்த முதலீட்டு முறையை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. இதுதான் தங்கத்தை பத்தின 2024 முடிக்கும் போது நான் தரக்கூடிய வீடியோ. இதே மாதிரி 2024 பாத்தீங்கன்னா மத்த எந்த முதலீட்டு அமைப்பை விட தங்க முதலீடு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அந்த டேட்டாவையும் போடுறேன். February 14 அன்னைக்கு 2024 February 14 அன்னைக்கு இந்த வருஷத்தோட ரேட்டு கம்மியா இருந்தது. அது வந்து அந்த இம்போர்ட் டியூட்டி இருந்த போது இருந்த காஸ்டையும் சேர்த்து. ஓகேங்களா. இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து இந்த பட்ஜெட்ல எடுத்துட்டாங்க. அதை தாண்டியும் கிட்டத்தட்ட ஒரு 30% பக்கம் நம்மளோட growth இருக்கு, தங்கத்தோட growth இருக்கு. இது 2025லயும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னா அமெரிக்கால அவங்க வந்து ரேட் கட், ஃபெடரல் வந்து ரேட் கட் பண்றது 2 தான் பண்ணுவேன், 2 வாட்டி தான் 2025ல பண்ணுவேன்ட்டு ஜெரோம் பால் சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட் எலெக்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஐ வில் டேக் மெஷர்மெண்ட்ஸ் டு மேக் ஷூர் வேர்ல்ட் இஸ் கெட்டிங் பீஸ்ஃபுல். உலகம் அமைதியா இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகம் அமைதியா இருந்தா தங்கத்தோட அப்ரிசியேஷன், தங்கம் விலை ஏறுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதான் எனக்கு தெரியும்ல. ஆனா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிராக குறைவா இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த வருஷம் பிகினிங்ல பாத்தீங்கன்னா 81 ரூபாய் 82 ரூபாய் இருந்தது ஒரு டாலருக்கு. இன்னைக்கு 85 ரூபாய் 60 காசு December 31. ஓகேங்களா. கிட்டத்தட்ட இதுலயே வந்து ஒரு 4%. இது இல்லாம ஒரு 25% குளோபலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா 30+% கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் இந்த 30% ரிட்டர்ன்ஸ் 25ல நம்ம எதிர்பார்க்க முடியலனா கூட ருப்பியோட டிப்ரிசியேஷனும் இந்த ஃபெடரல் ரேட் கட் 2 வாட்டி நடக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிகர் ஆகும் கோல்டு பிரைஸ். அதை தாண்டி நீங்க தங்கத்தை வாங்கி வச்சுட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு தங்கத்தை வாங்க. இன்னைக்கு December 31, நாளைக்கு January 1, புது வருஷத்தை தங்கத்தோட ஆரம்பிக்கிறதுக்கு நகை கடைக்கு கிளம்பிட்டீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களாங்கிறத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிடே. கரெக்ட்.